வணக்கம் சார். வணக்கம்மா. உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? என்னுடைய பேர் வந்து ரஞ்சித் குமார், ஃப்ரம் தூத்துக்குடியிலேருந்து வரேன். இந்த தங்க தமிழ் விருது வாங்குறீங்கல்ல, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த விருது வாங்குறது ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது. ஸோ நாங்கள் இருக்கிறது வந்து லாஸ்ட்டில் நாங்கள் தான் தூத்துக்குடி தமிழ்நாட்டில் கடைசியில் இருக்கிறோம். ஸோ நாங்கள் பண்ணுற பிஸ்னஸை குறித்து எங்களுக்கு இந்த அவார்டு கொடுக்குறத குறித்து ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது. ஸோ இது மூலிமா எங்களுடைய இந்த டேனியல் கோமிக்கருங்கிறது நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு இது எங்களுக்கு ஒரு ஸ்டெப்பாக இருக்கும். உங்களோட பிஸ்னஸை பற்றி ஓரிரு வார்த்தைகள். ஸோ எங்கள் பிஸ்னஸ் எப்படின்னா, இது வந்து நாங்கள் டேனியல் கோம் கேர்னு வச்சுருக்கிறோம் தூத்துக்குடியில். ஸோ இது இந்த வீடுகளில் முடியாமல் இருப்பாங்கள்ல, பேஷண்ட்டு, முதியோர்கள் இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்க்குறதுக்கு நாங்கள் வந்து ஆள் நாங்கள் அனுப்பிச்சி விடுவோம். அவங்க எல்லாமே எங்கிட்ட நர்சிங் படிப்பாங்க, நர்சிங் படிக்காதவங்க எல்லாருமே இருப்பாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூம்மா. தேங்க்யூ. ஐயா வணக்கம். உங்கள் பேர் என்ன, எந்த ஊர்லேருந்து வரீங்க? பிரமிஷ்டி கோவிந்தன், அதாவது விருதுநகர் மாவட்டம் மாம்சாரத்துலேருந்து வருகிறேன். ஓகே ஐயா, கேமரா பார்த்து. ஓகே. இந்த தங்க தமிழ் விருது வாங்குறதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதுவரையில் 7 விருது வாங்கியிருக்கேன். இப்போ 8வது விருது தான் வாங்க வந்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப இந்த தங்கத்தமிழ் விருது ரொம்ப பெருமையாக நினச்சிட்டு இருக்கேன். ரொம்ப ஓகேயா. அண்ட் என்னன்னா, இந்த தங்க தமிழோட செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு தகுதியானவங்களுக்கு நல்ல முறையில் செஞ்சுருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். நன்றி ஐயா. உங்களோட தொழிலை பற்றி சொல்கிறீங்களா? கிட்டத்தட்ட 40 வருஷமாக சித்த மருத்துவத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கத்தில் 2 பேர் இருக்காங்கள்ல, அவங்க எங்களுக்கு 10 வருஷமாக எங்களுக்கு வேலை செஞ்சு எங்கள் கூட தான் வேலை செய்கிறாங்க. எல்லா வைத்தியமும் பார்த்துக்கிட்டு வரோம். இதை விட சிறப்பு என்னென்னா, ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஒரு 150 வைத்தியர்களுக்கு 2 வேளை சாப்பாடு போட்டு நாங்கள் இலவச மருத்துவம் சொல்லி கொடுத்துட்டு வரோம். நன்றி ஐயா. உங்களோட பணி மேலும் மேலும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி. கண்டிப்பாக சிறப்பாக நடக்கும். வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேர், எந்த ஊர்லேருந்து வரீங்கன்னு சொல்லுங்கள். ஐ எம் டாக்டர் கே ஸ்ரீகாந்த், திருக்கடையூர்லேருந்து வரேன், மயிலாடுதுறை மாவட்டம். ஓகே. உங்கள் தொழில் டாக்டர்னு சொல்கிறீங்க, எந்த வித? முனைவர் பட்டம். நான் வந்து ஸ்கூலில் பிரின்ஸ்பாலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க? நான் கெமிஸ்ட்ரி. 6 வருஷமாக நான் பிரின்ஸ்பாலாக இருக்கேன். இந்த தங்க தமிழ் விருதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை நீங்கள் வாங்க போகிறீங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது நான் வாங்குகிற 47வது விருது. இந்த 46 விருதுமே வந்து ஒரு துறையிலையும் சிறந்தவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இது வந்து எனக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விருது. ஏன்னா இந்த விருதுக்கு நான் விண்ணப்பித்து ஒரு வருஷம் ப்ராசஸிங் போச்சுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே பண்ணி அதுக்கப்புறம் தான் செலக்ட் பண்ணாங்க. இந்த விருதை வழங்குகிற தங்கத்தமிழ் நிறுவனத்துக்கு நான் அதில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி ஐயா. மேலும் மேலும் நீங்கள் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து மேலும் மேலும் உயர்த்த வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம் மேம். வணக்கம் மேம். உங்கள் பேர், எந்த ஊர்லேருந்து வரீங்க? என் பேர் திலகவதி, நான் ஈரோட்டிலேருந்து வரேன். எனக்கு சமூக சேவைங்கிற விருது இவங்க தங்கத்தமிழில் தராங்க. நான் இது வந்து வாங்கிறது 15வது விருது. எனக்கு வந்து இதை நான் செய்கிற வேலைக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கிற மாதிரி இருக்குது. நானும் வந்து அப்ளை பண்ணி 1 வருஷம் பக்கம் ஆகுது. ரொம்ப எப்படி சொல்கிறது, தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப சிறப்பானவங்களாக தேர்ந்தெடுத்து அவார்டு கொடுக்குறாங்க. ரொம்ப குறைவான அவார்டாக கொடுக்குறாங்க. அப்படிங்கிற நம்மளோட மதிப்பு எவ்வளோன்னு இதுலேயே தெரிஞ்சுக்கலாம். தங்கத்தமிழ் விருது கொடுக்குறவங்களுக்கு நன்றிங்க. தேங்க்யூ. ஓகே மேம். ஸோ மேலும் மேலும் நீங்கள் நிறைய சமூக சேவை செய்யணும்னு கேட்டுக்கொள்கின்றேன். தேங்க்யூ. தேங்க்யூ. ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. பேர், நீங்கள் எந்த ஊரில்? வணக்கம். தாப்பாய் கிராமத்திலிருந்து வந்திருக்கேன். திருச்சி டிஸ்ட்ரிக்ட் தான். என் பேர் வந்து யோகலட்சுமி. நான் வந்து சிறந்த மேடை பேச்சாளர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வந்து என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க. எனக்கு இந்த அவார்டோட நேமை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. தங்க தமிழ் நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு எவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருப்போம். அந்த தமிழுக்கு உகந்ததுலேருந்து நம்ம ஒரு தங்கத்தமிழ் அந்த அவார்டை கேட்டோன்னே இதை வாங்கியே ஆகணும். 2-3 வருஷமாக
என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வாங்கி நான் பார்த்துருக்கேன், நமக்கு கிடைக்கலையே அப்படின்னா இதுக்காகவே பல மேடைகளை ஏறி இறங்கி பேசி அதெல்லாம் வந்து நான் இவங்களுக்கு சப்மிட் பண்ணி சரி ஓகே அப்போ வந்து இவங்க நிறைய மேடை பேசியிருக்காங்க, நல்லா பேசுகிறாங்க அப்படிங்கிற விதத்தில் வந்து தங்கத்தமிழ்லேருந்து சிறந்த மேடை பிரச்சாரம் கொடுத்துருக்காங்க. என்னுடைய ஃபஸ்ட்டு அவார்டும் இது தான். இது வந்து ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்லணும்னா தங்கத்தமிழ் அவார்டு விருதுகளுக்கு வந்து ரொம்ப என்னுடைய நன்றியை பறைசாற்றிக்கிறேன். நீங்கள் ஒரு தமிழ் பேச்சாளர் சரியா? ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பாங்க தமிழ் வந்து தமிழ்நாட்டில் பிறந்துட்டே வந்து தமிழ் பேச தெரியாதவங்க, லைக் சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இன்னும் கற்றுக் கொடுத்து ஸோ அவங்களையும் நீங்கள் அவங்களாவே பேச வைக்கணும். ஸோ இதான் நான் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ மேம். மேலும் மேலும் நீங்கள் நிறைய அவார்ட் வாங்குறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. வணக்கம் மேம். என் பேர் மனுநீதி சோழன். புதுச்சேரியில் மணவெளின்ற ஒரு கிராமத்திலேருந்து வரேன். என்ன தொழில் பண்ணுறீங்க? நான் டீச்சர், ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன். அது இல்லாமல் நான் எனக்கு அடிஷ்னலாக என்னோடய கிராமத்திலேருந்து நிறையா பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப பின்தங்கிய கிராமம் எஜுகேஷன் கொண்டு வரணுன்றதில் என்னுடைய பணி நிறையா இருந்ததுன்றதில் நான் பெருமைப்படுறேன். ஒரு 12 வருஷமாக தனியாக கிளாஸ் வச்சு நடத்திட்டுருக்கேன். இலவசமாக. பெரிய விஷயம் சார். ஸோ இந்த மாதிரி நிறைய சமூக சேவை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து கற்றுக் கொடுத்துக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஸோ இன்னும் நிறைய அவார்டு வந்து நீங்கள் ஸோ இந்த அவார்டு வாங்குறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. இப்போ நான் மெயினாக வந்தது வந்து நான் முன்னாடி போகிறது இப்போ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் பிள்ளைங்க நிறைய பேர் என் கிராமத்தில் வந்து படிக்கிறாங்க. அவங்களுக்கு இது ஒரு முன்னுதாரணமாக இருக்குன்றது நான் நினைக்கிறேன். அது இப்போ நான் என்னோட இது மட்டும் இல்லாமல் இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட் எல்லாமே இப்போ ஒரு 12 வருஷமாக இதில் இருக்காங்க. அந்த பிள்ளைங்க வந்து இப்போ அவங்க அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் ஐ எம் ரியலி ப்ரவுட். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். வணக்கம் ஐயா. உங்கள் பேர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? வணக்கம், என் பேர் கருத்தப்பாண்டி, தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி. ஸோ என்ன தொழில் பண்ணுறீங்க? நான் 31 ஆண்டு இயற்பியல் விரிவுரையாளராக பணி செய்திருக்கிறேன். பெரிய விஷயம். இப்போது விருப்ப ஓய்வுக்கு பிறகு தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம். 54 ஆண்டாக நடக்கிற கோயில்பட்டி திருவள்ளுவர் மன்றத்தின் தலைவர் நான். திருக்குறள் பணி செய்கிறோம். உலக திருக்குறள் கூட்டமைப்பில் மாநில துணைத் தலைவராக இருந்து திருக்குறள் பணி செய்து வரோம். தமிழை இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக்கணும், திருக்குறளை இந்தியாவின் தேசிய நூலாக அங்கீகரிக்கணும், தமிழ் உயர்நீதிமன்றங்களில் வழக்காடு மொழியாக வேண்டும் என்பது நம்முடைய மைய கருத்து. அதை வலியுறுத்தி ஒரு பெருந்திரள் முழக்கமெல்லாம் இப்போ தான் பண்ணியிருக்கோம். எங்கள் மன்றத்தில், கோயில்பட்டி திருவள்ளுவர் மன்றத்தில் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய தமிழ் ஆளுமைகள் எல்லோரும் எங்கள் மன்றத்தில் தான் பேச்சை தொடக்கினவங்க. கண்டிப்பாயா உங்களோட மன்றத்தில் கண்டிப்பாக நானும் வந்து சேர்ந்துக்க விரும்புகிறேன். ஸோ இந்த உங்களோட தமிழ் திருக்குறள் ஆசை, இந்த மாதிரி ஆசைகள் வந்து உங்களுக்கு நிறைவேற வாழ்த்துக்கள். ஸோ மேலும் மேலும் உங்களோட பணியை சிறப்பாக சிறப்பீங்க. இந்த அவார்ட் வாங்குறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது நான் 6 நூல்கள் இருக்கிறேன். தமிழக அரசினால் தமிழ்ச்செம்மல் விருது வாங்கியிருக்கிறேன் 2016ஆம் ஆண்டு. இந்த விருதுக்கு இதை விண்ணப்பிக்க நண்பர்கள் சொன்னாங்க. விண்ணப்பிச்சது காரணமே எனக்கு முன்னாடி பேட்டி கொடுத்தவர்கள் சொன்னது மாதிரி தங்கத்தமிழ் என்கிற அந்த பெயருக்காக. மற்றபடி இந்த அமைப்பினுடைய வேறு பல செயல்பாடுகள் பொதுநிலை எனக்கு தெரியாது. இனிமேல் தான் தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன இந்த அமைப்பினுடைய செயல்பாடு என்ன இருக்குது, மக்கள் தொண்டா இலக்கிய தொண்டா என்னங்கிறத இனிமேல் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு வந்திருக்கிறேன். நன்றி. 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 வணக்கம் மேம். உங்கள் பேர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? வணக்கம், என்னோட பெயர் திலகவதி. நான் சென்னையிலேருந்து வர்றேன். நான் செட்டிநாடு வித்யாசிரமம் அப்படிங்கிற ஒரு பள்ளியில் கிட்டத்தட்ட 33 ஆண்டுகளாக தமிழ்துறை தலைவராக இருந்துகிட்ருக்கேன். இந்த அவார்டு வந்து எனக்கு 15வது அவார்டு. 15வது. இதற்கு முன்னாடி வந்து ஆல் இண்டியா லெவலில் பெஸ்ட்டு மொழி ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வாங்கினேன், விருது வாங்கினேன். அதுக்கப்புறம் இப்போது இந்த தங்கத்தமிழ் விருது. இந்த விருதோட செலெக்ஷன் ப்ராசஸ் மற்றும் இந்த விருது வாங்குறதை பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி நான் 1 இயர் ஆக்கி நான் பார்த்ததில்லை. ஏன்னா மற்ற விருதுகள் எல்லாம் அப்ளை பண்ண உடனேயே 1 மாதத்தில் வந்து நமக்கு வந்துடும். இது 1 இயர் ஆனதுனால இது வந்து எல்லா விருதையும் விட மிகச்சிறந்த விருதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. கண்டிப்பாக.
ஸோ உங்களோட தமிழ் துறை, உங்களோட ஆசிரியர் துறையில் நீங்கள் மேலும் மேலும் சிறப்பித்து இன்னும் நிறைய அவார்ட் வாங்குறதுக்கு இன்னும் சொல்ல போனோம்னா தமிழ் படிக்கணுங்கிற ஆசையே எனக்கு இல்லை. சின்ன வயதில் தமிழ் படித்தா வேலை கிடைக்காதுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. என் தந்தையார் தான் என்னை கட்டாயப்படுத்தி தமிழ் படித்தா உலகம் முழுவதும் உங்களுடைய புகழ் பரவும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்தாரு. ஸோ அந்த நம்பிக்கை வீணாகலை. இந்த அவார்டை வந்து என்னோடய அப்பாவுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். நன்றி மேம். தேங்க்யூ. வணக்கம், என்னுடைய பெயர் காரசு. நான் குருசாமிபாளையத்திலேருந்து வரேன். இந்த தங்க தமிழ் விருது வாங்குறதுல எனக்கு ரொம்ப இதையும் தாண்டி நாங்கள் நிறைய திருப்புகழ், திருப்பாவை, திருவெம்பாவை, திருப்பள்ளி, எலிச்சிலை, திருவாசகம், திருக்குறள் போன்ற பல நூல்கள் கற்று அனைத்து மாணவர்களுக்கும் இலவசமான பயிற்சி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இலவசமான பயிற்சி இல்லாமல் பேச்சு போட்டியில் எப்படி கலந்துக்கிறது, கட்டுரை போட்டியில் எப்படி கலந்துக்கிறது, உச்சரிப்பு பழக்கங்கள் எப்படி இருக்குது, எழுது பழக்கங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது போன்ற அனைத்து கருத்துக்களையும் எளிமையான முறையில் வந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அதையும் தாண்டி தொழில் துறையில் அவங்க சிறந்து வளரணும் அப்படின்னு சொல்லி அடிப்படையான தொழில்கள் அனைத்துமே நாங்கள் தொழில் பயிற்சி வழங்குகிறோம். ஒரு கட்டிட தொழில் ஏற்படுத்தி கொடுக்குறோம், ஒரு ஜோதிட பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்குறோம், அடுத்தது கைவினை பொருள்கள் செய்வதற்கு ஏற்படுத்தி கொடுக்குறோம். இது மாதிரி போன்ற வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரோம். அதையும் தாண்டி ஒரு அரசு அங்கீகார இவங்களுக்கு ஒரு சான்றிதழும் நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்கி தரோம். நாங்கள் வந்து வேர்ல்ட் ரெக்கார்டு, சாதனையாளர் விருது மற்றும் டாக்டர் APJ அப்துல் கலாம் விருது போன்ற பல சாதனை விருதுகள் வந்து வாங்கிட்டேன். அடுத்தது வந்து விருது பார்த்தீங்களா அப்படின்னா கவிச்சுடர் விருது அப்படிங்கிறது வர பிப்ரவரி 27 வாங்க போகிறேன். இது மாதிரி நிறைய விருதுகள் என்னுடைய தமிழால் மட்டுமே, தமிழ் நூல்கள் படித்ததனால் மட்டுமே எனக்கு அனைத்தும் கிடைத்தது. மிக்க சந்தோஷப்படுறேங்க மேம். இந்த விருதை பற்றி, இந்த விருது வாங்குறீங்களா, தங்க தமிழ் விருது, இதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இந்த தங்க தமிழ் விருது அனைத்து விருதுகளுக்கு மேல் இந்த தங்க தமிழ் விருது அனைத்து மாணவர்கள் அவங்களும் அடுத்த கட்டத்துக்கு நான் வரப்போகிறேன். நன்றி சார். இதே மாதிரி நீங்கள் மேலும் விருது வாங்க வாழ்த்துக்கள். நன்றிங்க மேம். வணக்கம் சார். உங்கள் பேர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? வணக்கம் மேம், என் பேர் சரண். நான் கடலூர்லேருந்து வந்திருக்கேன். என்ன தொழில் பண்ணுறீங்க? எதுக்காக இந்த விருது வாங்குறீங்க? நான் ட்ரான்ஸ் இன்ஸ்டாவில் வந்து ஒரு 3 இயராக ஒர்க் பண்ணுறேன். அது இல்லாமல் நான் தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன். ஸோ என்ன தொழில்? காஃபி ஷாப். ஒரு 2 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இந்த அவார்ட் வாங்குறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது எனக்கு செகண்ட் அவார்ட். ஃபர்ஸ்ட் அவார்டு வந்து இன்ஸ்டாவில் சோஷியல் மீடியாவில் வாங்கியிருக்கேன். இது தங்க தமிழில் எனக்கு செகண்ட் அவார்டு. இது இந்த தங்க தமிழோட செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்னும் எனக்கு மேலே இந்த தங்க தமிழில் எனக்கு விருது வேண்டும் சொல்லிட்டு நான் இன்னும் எதிர்பார்க்குறேன். ஓகே சார். இந்த அவார்ட் வாங்குறதுக்கு உங்களுக்கு பின்னாடி யாராச்சும் இருப்பாங்கல்ல? கண்டிப்பாக இருக்காங்க. ஸோ அவங்க யார்? நிறைய பேர் இருக்காங்க. ஃபேமிலியில் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. எங்கள் சிஸ்டர்லாம் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. கேட்டாங்க என்கிட்ட இது எப்படி பண்ணீங்க போனீங்க, நிறைய பேர் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக சார். இன்னும் நிறைய மேலும் மேலும் விருது வாங்க வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ வணக்கம் சார். உங்கள் பேர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சீனிவாசன், எக்ஸ் ஆர்மி. நான் இராணுவத்தில் 20 வருஷம் வேலை செஞ்சுட்டு ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் சமுதாயத்துக்கு ஏதாவது நல்ல செய்யணும் என்ற நல்ல நோக்கத்துடன் சமுதாய சேவைகள் பல செய்திருக்கேன். கொரோனா காலத்தில் நிறைய செஞ்சுருக்கிறேன். என்னுடைய சேவையை பாராட்டி சென்னையில், மதுரையில் இன்டர்நேஷ்னல் லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப் அவார்டு கொடுத்துருக்குறாங்க. திருவள்ளுவர் மன்றம், கம்பன் கழகம், இந்த மாதிரி பெரிய இடத்துலேருந்து எனக்கு அவார்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த தமிழன் விருதுங்கிறது தான் ஃபஸ்ட்டு டைம். ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் இங்கே வந்ததுக்கு. கேட்கணுமா? இந்த தங்க தமிழ் விருது வாங்குறீங்களா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா ஃபீல் பண்ணுறேன். எவ்வளையோ அவார்டு கிடச்சிருக்குது. இந்த தங்க தமிழன் அவார்டையும் ரொம்ப பெருமையாக வச்சு என்னோடய ஆஃபீஸில் வைப்பேன். நிறைய அவார்டு என் ஆஃபீஸில் இருக்குது. கண்டிப்பாக இவ்வளோ ஜெயிச்சிருக்கீங்க, இவ்வளோ சமூக சேவையெல்லாம் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு பின்னாடி உங்களுக்கு யாராச்சும் இருப்பாங்கல்ல? இல்லை, சப்போர்ட் வந்து எங்கள் ஒய்ஃபு, எங்களுடைய பையன், பொண்ணு, அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. என் ஃப்ரெண்ட்ஸே இப்போ 4 பேர் வந்திருக்குறாங்க, என் கூட வந்திருக்குறாங்க. நான் ஒரு மேட்ரிமோனி நடத்துகிறேன். அந்த மேட்ரிமோனியில் நிறைய கோஆர்டினேட்டர்ஸ் இருக்கிறாங்க, ஹெல்ப்பர்ஸ் இருக்கிறாங்க.
அவங்களுடைய ஒத்துழைப்போடு தான் நான் ஒரு சக்ஸஸ் லைஃப்பில் போய்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி சக்ஸஸ் லைஃப் பண்ணுறதுக்கு அவங்களும் ஒரு உறுதுணையாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். சொல்லி பாப்பா, வேறு என்ன வேணும்? மேலும் மேலும் இந்த மாதிரி விருதுகள் வாங்கி உங்களோட சேவையை தொடங்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். நன்றி. ஓகே, அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சார். ஸோ வணக்கம் சார், உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? என்னோட நேம் டாக்டர் பூவர்ஷன் ஃப்ரம் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட். நான் சென்னையில் வந்து ஹோம் ஹெல்த் கேர் பண்ணியிருக்கேன். ஹோம் ஹெல்த் கேர் மீன்ஸ் வந்து பேஷண்ட் கேர் தான் நம்மளோடது. லைக் டாக்டர் விசிட், நர்சிங் விசிட், ஃபிசியோதெரபிஸ்ட். நம்ம வந்து ஹோம்லேயே வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஆல் ஓவர் சென்னை ஃபுல்லாகவே சர்வீசஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரம் 4 இயர்ஸாக. அண்ட் ப்ளஸ் பெங்களூர் சைட்ஸ்லேயும் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம படிக்க வச்சுட்ருக்கோம். ஃப்ரீ எஜுகேஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஃப்ரீ மெடிக்கல் சர்வீஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு சர்வீசஸ் ஃபுல்லாகவே கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்காக எனக்கு வந்து சாதனையாளர் விருது மற்றும் இளம் தொழில் அதிபர் விருது கொடுக்குறாங்க. இதில் சிறந்த முதன்மை அதிகாரி விருதும் தராங்க இந்த தங்கம் தமிழில். ஸோ என்னை இந்த அவார்ட் செலக்ட் பண்ணதுக்கு ஸோ தேங்க் பார் தங்க தமிழன். தேங்க்யூ. தங்க தமிழ் விருது வாங்குறீங்கல்ல, ஸோ இதை பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் திஸ் மூமெண்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் பண்ணுறீங்க. ஸோ இதுக்கு பின்னாடி உங்களுக்கு யாராச்சும் இருப்பாங்கள்ல கண்டிப்பாக, லைக் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாவோ சப்போர்ட்டாவோ? மோட்டிவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சர்க்கிள், அதே போல் எங்களோட ஸ்டாஃப்ஸ் நிறையவே வந்து எங்களை மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. என்னோடய கிளைண்ட்ஸ் வைசஸ்லேயே வந்து நிறைய மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. ஸோ நிறையவே இருக்காங்க மோட்டிவேஷன்ஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸில். ஸோ அகைன் நான் உங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல தங்க தமிழனுக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் பண்ணணும்னு நான் ஷோர் மேம். தேங்க்யூ. இதே மாதிரி இன்னும் நிறைய அவார்ட்ஸ் வாங்குறதுக்கு வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார், உங்கள் பேர், நீங்கள் என்னோடய பேர் பிஎம்ஜே டாக்டர் பீரப்பன் லைன்ஸ். நான் வந்து திருவரம்பூர்லேருந்து வர்றேன். ஓகே சார், இந்த தங்க தமிழ் விருது வாங்குறீங்கல்ல, ஸோ எதுக்காக வாங்குறீங்க? எந்த தொழில்? என்னோட சமூக சேவைக்காக இந்த விருது வழங்குறாங்க. அதை நான் பெற்றுக்கொள்கிறதுல பெருமைப்படுகிறேன். இந்த மாதிரி நிறைய விருது வாங்குறீங்கல்ல, சமூக சேவை பண்ணுறீங்க, இதுக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாவோ இல்லை சப்போர்ட்டாவோ யாராச்சும் இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றி ஒரு வார்த்தைகள். மோட்டிவேஷன் வந்து கொடுக்குறது உங்களை மாதிரி இந்த பொது செய்கிறவங்களை வந்து பாராட்டுறது தான் ஒரு மோட்டிவேஷன். மோட்டிவேஷனே நீங்கள் தான். நாங்கள் வந்து பொதுமக்களுக்கு வந்து சேவை செய்கிறதோட நமக்கு வந்து நீர்நிலைகள் பாதுகாக்கிறது, சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறது இதனுடைய மெயின் ஃபங்க்ஷன். அது நாங்கள் ஒரு மண்ணும் மரமும் ஒரு டீம் வச்சுருக்கோம். அந்த டீம் மூலமாக இது வரைக்கும் 13 லட்சம் பண விதை போட்டிருக்கோம். 30,000 மரக்கன்றுகள் நட்டிருக்கோம். தொடர்ந்து இந்த தேவை செய்து கொண்டே இருக்கிறோம். கண்டிப்பாக சார், இன்னும் தொடர்ந்து நீங்கள் செய்யணும். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம் சார், உங்கள் பேர், நீங்கள் எந்த ஊரில் இருந்து வரீங்க? கோயம்புத்தூர்லேருந்து வர்றேன். என்னுடைய பெயர் அரிமா முத்து ஆர் பழனிசாமி. ஸோ என்ன தொழில் பண்ணுறீங்க? தீ பாதுகாப்பு மற்றும் தனி மனித பாதுகாப்பு. ஓகே சார், ஸோ இந்த தங்க தமிழ் விருது வாங்குறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது இந்த மாதிரி ஒரு பப்ளிக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்கிறவங்களுக்கு ஒரு என்கரேஜிங்காக ஒரு ஸ்கீமெல்லாம் நீங்கள் போட்டு பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அது பண்ணக்கூடியவங்களுக்கு அது ஒரு ஊக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அமையுது. கண்டிப்பாக சார், இந்த விருது வாங்குறீங்கல்ல, இதுக்கு பின்னாடி உங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட்டாகவும் மோட்டிவேஷனாகவும் இருப்பாங்க. ஸோ அது யார், அவங்கள பற்றி ஒரு வார்த்தைகள்? இது வந்து எனக்கு நான் 38 இயர்ஸாக லயன்ஸ் கிளப் ஆஃப் இன்டர்நேஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் 324 அது வந்து உங்களுக்கு மல்டிபிள்ஸ் டிவிஷன் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து ஆஸ் ஆஃப் நவ் டிஸ்ட்ரிக்ட் சேர்மனாக நான் தீ பாதுகாப்பு மற்றும் அதர் பாதுகாப்புக்கு இருந்துகிட்ருக்கேன். ஸோ லயன்ஸில் இருந்த அத்தனை கவர்னர்களும் பாதுகாப்புங்கிற அம்சம் வந்து பொதுவாக சாலை பாதுகாப்பை பற்றி தான் பப்ளிக்கு அதிகமாக எடுத்துக்கிறாங்க. தீ பாதுகாப்போ மற்ற டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை பற்றியோ யாரும் இனிஷியேட்டிவ் எடுத்து சொல்கிறதில்ல அப்படின்னு நான் அந்த ப்ரொஃபஸரில் இருக்கிறங்காட்டி சொல்லுவாங்க. ஸோ அது என்னை மோட்டிவேட் பண்ணிச்சு. அதுக்கு பின்னாடி நான் அதுக்கப்புறமா செமினார்ஸ் நடத்துறது, ட்ரைனிங்ஸ் கொடுக்கறது, கிளாஸஸ் நடத்துறது, அது டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் கொடுக்கறது, ஸ்டூடெண்ட்ஸு இந்த ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுனால அந்த ஒரு பொசிஷனை எனக்கு 38 இயர்ஸாகவே எல்லா கவர்னர்ஸும் கொடுத்து என்னை ஊக்கப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க.
ஸோ வாழ்த்துக்கள் சார். இன்னும் மேலும் மேலும் விருதுகள் வாங்க வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. தேங்க்யூ சார். தெய்வசிகாமணி ஃப்ரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, சிதம்பரம். சிதம்பரம். ஸோ எதுக்காக இந்த தங்க தமிழ் அவார்டு வாங்குறீங்க? எந்த வரிசையில் வாங்குறீங்க? இந்த அவார்டானது சிறந்த கல்வியாளருக்கு கொடுத்துருக்காங்க. அதில் எனக்கு கிடைச்சது என்னென்னா பெரிய ஒரு ஷாக்கிங் தான். ஏன்னா எல்லாருக்கும் நல்லா தெரியும், அண்ணாமலை பல்கலைக்கழகம் என்பது ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகம், தமிழ் தோன்றிய பல்கலைக்கழகம். அது என்னோடய ஆராய்ச்சி மாணவருக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க சர்ச் பண்ணிவிட்டு சொன்னாங்க, நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு மீடியா அவார்ட்ஸ், இதில் நீங்கள் போயிட்டு ஜஸ்ட்டு உங்களோட நம்மளோட ஆராய்ச்சியை பற்றிலாம் சொல்லலாமே அப்படின்னாங்க. சரி, லெட் தம் ஸ்டார்ட் அப்படின்றது நான் அப்ளை பண்ணியிருந்தோம். பட் என்னென்னா கொஞ்சம் இது இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா எல்லாருக்கும் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, எல்லாருக்கும் ஸ்கூல்ஸ் டே வேறு நினைக்கிறேன், காலேஜஸ் ஒர்க்கிங் டே. நானே இப்போ ஓடி சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ யூ ஹாவ் டு பிளான் வெதர் இட் இஸ் ஹாலிடேஸ், மேபி சண்டே ஆர் சாட்டர்டேஸில் வச்சா மேபி இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். கண்டிப்பாக சார். ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய விருதுகள் வாங்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். ஸோ வணக்கம் சார். உங்கள் பேர், நீங்கள் எந்த ஊரில் இருந்து வரீங்க? நாங்கள் சென்னையிலேருந்து வரோங்க. பெயிண்டர்கள் வாழ்வியல் அறக்கட்டளைன்னு சென்னை மேற்கு மாம்பலத்தை சேர்ந்த எங்களின் நிறுவனர் தலைவர் சேகர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த பெயிண்டர் அறக்கட்டளை வந்து பெயிண்டர் தொழிலாளர்களுக்காக, இது அமைப்பு சாரா தொழிலாளர்கள், இவங்களுக்கு ஒரு இஎஸ்ஐ, பிஎஃப்ஓ, போனஸோ எந்த ஒரு இதுவுமே கிடைக்காது. ஆனால் இவங்களுக்கு ஒரு அமைப்பு உருவாக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய எண்ணத்தில் தோன்றது தான் இந்த பெயிண்டர் வாழ்வியல் அறக்கட்டளை. அந்த அறக்கட்டளை சார்பாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவரோட சேர்ந்து நாங்களாம் ஒத்துழைச்சு இதை மென்மேலும் சிறப்பாக செய்துட்டு வரோம். பெயிண்டர் தொழில், முக்கியமாக பெயிண்டர் தொழிலாளர்கள், கட்டிட தொழிலாளர்கள். தங்க தமிழ் விருது வாங்குறத பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? தங்க தமிழ் விருது வாங்குறத பற்றினா எங்களுடைய சேவைக்காக கிடைச்ச விருதாக நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். ஸோ மேலும் மேலும் உங்களோட சேவைகளுக்காக நிறைய விருது வாங்க வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி. தங்க தமிழ் விருதுக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார். உங்கள் பேர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? என்னுடைய பெயர் பீட்டர் ஆனந்த்ராஜ், கோவை மாவட்டம். கோவை மாவட்டம். எந்த தொழில் நீங்கள் பண்ணுறீங்க? நாங்கள் சர்வ் இந்தியா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவை மாவட்டத்திலிருந்து அநேக மாநிலங்களில் இயங்கிட்டு இருக்கோம். அதற்காக ஒரு சிறந்த சமூக செயற்பாட்டாளர் விருதுக்காக நான் வந்திருக்கிறேன். எங்களுக்கு ஹெச்ஐவிக்கான ப்ராஜெக்ட்ஸ், அதே மாதிரி ஃப்ரீ டியூஷன் சென்டர்ஸ் ஒரு 9 சென்டர், அதுக்கப்புறம் ஒரு வில்லேஜ் அடாப்ட் பண்ணியிருக்கோம், அப்புறம் ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராஜெக்ட், எல்லாமே மலைவாழ் மக்கள் மற்றும் சுற்றி இருக்கிற கிராம மக்களுக்காக ஒரு இயக்கமாக கடந்த 2019 செயல்பட்டு இருக்கோம். இந்த தங்க தமிழ் தங்கமான தொடக்கம் இந்த அவார்டு எங்களுக்கு கொடுத்ததுக்காக உங்களுக்காக நாங்கள் நன்றி தெரிவித்துக்கொள்வோம். தொடர்ந்து உங்களோட பணி சிறக்க வாழ்த்துக்கள். ஸோ இன்னும் நிறைய சேவைகள் செய்து இன்னும் மேலும் மேலும் பெரிய பெரிய விருதுகள் வாங்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். நன்றி. நன்றிம்மா. ஸோ வணக்கம் மேம். உங்கள் பேர், நீங்கள் எந்த ஊரில் இருந்து வரீங்க? என்னோடய பேர் தாரணி, நான் வந்து தருமபுரியிலேருந்து வரேன் மேம். ஸோ என்ன தொழில் பண்ணுறீங்க? எதுக்காக இந்த அவார்டு வாங்குறீங்க? மேம், நான் ஒரு மேடை பேச்சாளர், அதுக்காக இந்த அவார்டு வாங்க போகிறேன். ஓகே. இந்த தங்க தமிழ் இந்த அவார்டு வாங்குறத பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இந்த அவார்ட் கிடைக்குமா அப்படின்னு நினச்சிருக்கும் போது இது கிடைச்சது வந்து ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் தான். ஃபேமிலி, அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய காலேஜ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணதுனால தான் இது கிடைச்சிது. ஸோ கண்டிப்பாக ஒருத்தவங்க உங்களுக்கு பின்னாடி ஒரு சப்போர்ட்டாவோ இல்லை மோட்டிவேஷன் கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ முக்கியமான பர்சன்ஸ். ஸோ அவங்க யாரையும் என்ன மாதிரி மோட்டிவேஷன் கொடுத்தாங்க? என்னோடய ஃபேமிலி வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க. ஏன்னா நான் வெளியிலலாம் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன் இப்போது ஸ்பீச் காம்படிஷனுக்காக. அப்படி இருக்கும்போது என் ஃபேமிலி, அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய காலேஜ் வந்து எனக்கு ஒரு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே மேம், நன்றி. இந்த மாதிரி நிறைய விருதுகள் வாங்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். தேங்க்யூ தங்க தமிழ்.
ஸோ வணக்கம் சார், உங்கள் பேர் எந்த ஊரில் இருந்து வரீங்க? வணக்கம் மேம், நான் வந்து சிவராஜ் என்னோட நேமு. நான் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். ஒர்க் பண்ணுறது வந்து சென்னை சவிதாஸ் பீப்புள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன். தனியாக அத்லட்டிக் வல்லவன் ஸ்போர்ட்ஸ் அகாடமின்னு ஒன்று வச்சு நடத்திட்டு இருக்கேன். ஓகே சார், இந்த தங்க தமிழ் அவார்ட் நீங்கள் எந்த துறையில் வாங்குறீங்க? நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனு. ஸோ ஒரு 5 இயர்ஸை தொடர்ந்து வந்து நேஷனல் லெவலில் அத்லட்டிக் அச்சீவ் பண்ணால எனக்கு இந்த அவார்டு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அவார்ட் வாங்குறத பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இதுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் எனக்கு பேரண்ட்டுக்கும் என்னோடய மனைவிக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஸோ வாழ்த்துக்கள் சார், இந்த மாதிரி மேலும் மேலும் நிறைய அவார்ட் வாங்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். வணக்கம் சார், உங்களுடைய பேர் எந்த ஊர்லேருந்து வரீங்க? வணக்கம் மேடம், எனது பெயர் மருத்துவர் பாலமுருகன், டாக்டர் பாலமுருகன், மெடிக்கல் ஆஃபீஸர், தமிழ்நாடு மெடிக்கல் கவர்மெண்ட் சர்வீசஸ் மேடம். ஸோ எதுக்காக இந்த தங்க தமிழ் அவார்ட் நீங்கள் வாங்குறீங்க? எந்த துறையில் இருந்து வாங்குறீங்க? சிறந்த செயல் வீரருக்கான விருது கொடுத்துருக்காங்க. நான் வந்து மருத்துவத்துறையில் வந்து அலோபதி மருத்துவர், 15 வருடங்களாக மருத்துவ சேவை அரசு மருத்துவத்துறையில் பணிபுரிந்து வருகிறேன். இந்த மருத்துவத்துறையில் மக்களுக்கு என்னென்ன தேவை அது அரசு நிறைய செய்கிறார்கள். இருந்தாலும் அது எந்த இடங்களில் சென்றடையவில்லை என்பதை கண்டறிந்து அதற்கான தரவுகளோடு நான் உயரதிகாரிகளுக்கு தெரிவித்து இன்னும் சிறப்பாக மேலும் மேலும் வசதிகள் நிறைய கிடைத்து அனைத்து மக்களும் நல்ல வழியில் உலகத்தை நல்ல முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக சில ஆர்டிஐ என்கிற நீதிமன்ற வாயிலாகவும் இன்னும் ரிட் என்கிற நீதிமன்ற வாயிலாகவும் சில விஷயங்கள் உயரதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி சிறப்பான மருத்துவ சேவையை தொடர்ந்து அரசாங்கம் மேன்மேலும் செய்வதற்காக நான் பணியாற்றி வருகிறேன். அதுபோல் தமிழ் மொழி மேல்மேலும் தொன்றுதொட்ட தமிழ் மொழி மேன்மேலும் சிறப்பாக வருவதற்காக சில கவிதைகள் கதைகள் இது போன்று எழுதி கொண்டிருக்கிறேன். அதையும் பாராட்டி தான் எனக்கு இந்த சிறந்த செயல் வீரர் விருது கொடுத்திருக்கிறார்கள். வாழ்த்துக்கள் சார், இந்த மாதிரி மேலும் மேலும் அவார்டு வந்து நீங்கள் வாங்குறதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி. வணக்கம் சார், உங்கள் பேர், நீங்கள் எந்த ஊரில் இருந்து வரீங்க? வணக்கம், என்னுடைய பெயர் குமரவேல், டாக்டர் குமரவேல், நாமக்கல் இருந்து வரேங்க. ஓகே சார், எந்த தங்க தமிழ் அவார்டில் துறையில் இருந்து நீங்கள் வாங்குறீங்க? புரியலைங்க. தங்க தமிழ் நீங்கள் எந்த துறையில் இருந்து வாங்குறீங்க? என்ன தொழில் பண்ணுறீங்க? நான் வழக்கறிஞராக செயல்பட்டுருக்கேன் நாமக்கல்லில் எஸ்ஜே லா அசோசியேஷனில். தங்க தமிழில் தனிப்பட்ட சாதனையாளர்ங்கிற விருதின் அடிப்படையில் விருது வாங்க வந்திருக்கோம். தமிழ் அவார்ட் வாங்குறீங்க, இதை பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, மற்றற்ற மகிழ்ச்சியும் கூட. என்னென்னு கேட்டிங்கன்னா, சமூக செயல்பாடுகளில் தொடர்ந்து நாங்கள் பயணம் பண்ணிகிட்ருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே. ரொம்ப முக்கியமாக சொல்ல போனால் கிட்டத்தட்ட 9 அவார்டுகள் நான் வாங்கியிருக்கிறேன். குறிப்பாக அதில் சொல்ல போனோம் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவையினுடைய துணை சபாநாயகர் ஐயா மாண்புமிகு பிச்சாண்டி அவர்களோட கையில் பாண்டிச்சேரியில் புதுச்சேரி மாநிலத்தில் நான் வாங்கியிருக்கிறேன். ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். அந்த அடிப்படையில் இதுவும் நான் வாங்குறது அப்படிங்கிறது தங்கத்தமிழுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். வாழ்த்துக்கள் சார், இந்த மாதிரி மேலும் மேலும் நிறைய விருதுகள் வாங்குறதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. தேங்க்யூ சார். நன்றி.